Hi students, welcome to Masa IAS Academy. நம்ம இந்த வீடியோல SSC GDக்கான English Part 21 பார்க்க போறோம். First question, find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. Hina is a best girl and knows how to manage everything. Hina is a best girl. பெஸ்ட் வந்து என்னது சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் சூப்பர்லேட்டிவ் முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் தான் யூஸ் பண்ணுவோம் பர்டிகுலரா ஹினான் உள்ள நேம சொல்லியிருக்கனால டெஃபினிட் ஆர்டிகிளுக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணலாம் த ஹினா இஸ் த பெஸ்ட் கேர்ள் அண்ட் நோன்ஸ் ஹவு டு மேனேஜ் எவ்ரிதிங் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் Choose the idiom or phrase that can substitute the highlighted group of words meaningfully. I had to wake up in the middle of the night to go to the toilet. Go to the toilet oda idiom illana phrase கேட்டிருக்காங்க. Go to the toilet oda idiom answer to the call of nature. Answer to the call of nature. ஆப்ஷனே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பில் த பீன்ஸ் ஸ்பில் த பீன்ஸ் மீன்ஸ் என்னது சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணுறது ரிவீல் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஆன்சர் த கால் ஆஃப் நேச்சர் மீன்ஸ் கோ டு த டாய்லெட் ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க பிரேக் எ லக் பிரேக் எ லக் மீன்ஸ் குட் லக் பெஸ்ட் ஆஃப் லக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க பிரேக் எ லக் நெக்ஸ்ட் லாஸ்ட் காஸ் லாஸ்ட் காஸ் மீன்ஸ் என்னது எதையாவது இழந்து போகிறது ஃபெயில் பண்ணுறது ஏ பர்சன் ஆர் திங் தட் இஸ் certain டு ஃபெயில் ஏ பர்சன் ஆர் திங் தட் இஸ் certain டு ஃபெயில் இப்போ கோ டு த டாய்லெட் மீன்ஸ் என்னது ஆன்சர் த கால் ஆஃப் நேச்சர் நெக்ஸ்ட் Improve the underlined part of the sentence. Choose no improvement as an answer if the sentence is grammatically correct. Sentence வந்து grammatically correct இருந்தா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் no improvement. Make your decision based on facts. Make your decision based on facts. என்ன கொடுத்திருக்காங்க no improvement. Based on சொல்ல மாட்டாங்க based on based at வந்து எங்க தான் யூஸ் பண்ணணும் டெஃபினிட் பாயிண்ட்டுக்கு தான் என்னது அட்டு யூஸ் பண்ணும் இப்போ கரெக்டாக தான் இங்கே என்னது அந்த சென்டென்ஸ் இருக்கு மேக் யுவர் டிசிஷன் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் 4 sentences are given out of which 3 have all correct spellings. Choose the sentence with the incorrect spelled word. 4 sentence கொடுத்துருக்காங்க 3 sentence எப்படி இருக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஏதோ ஒரு சென்டென்ஸில் மட்டும் என்னது incorrect spelling இருக்கு Tommy telephoned a man in Cannes to act second and Mexico said he was not going to be seconded by champion இந்த sentence எப்படி இருக்கு கரெக்டாக இருக்கு next the old man said that what a man wanted was sympathy and the judge said it was so இந்த sentence எப்படி இருக்கு கரெக்டாக இருக்கு next that was still the state of things when the car got to the hotel இந்த sentence எப்படி தான் இருக்கு கரெக்டாக இருக்கு next Silas might have driven a profitable spelling எப்படி இருக்கு ராங்காக இருக்கு PROFITABLE profitable trade in charms as well as in his small list of drugs அப்போ இந்த sentence தான் எப்படி இருக்கு ராங்காக இருக்கு அப்போ incorrect sentence என்னது ஆப்ஷன் டி next find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. Governments around the world need to take dramatic action towards massive investments in health, sanitation and basic income. என்ன கொடுத்துருக்காங்க governments around the world need to டுக்கு கொடுத்துருக்காங்க டுக்கு நம்ம எங்கே தான் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸுக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும் செகண்ட் ஃபார்ம் டேக் டுக்
taken. Past tense of the verb தான் என்னது took. இங்க நமக்கு அதுக்கு முன்னாடியே என்ன கொடுத்திருக்காங்க infinitive grammar கொடுத்திருக்காங்க infinitive grammar. இந்த infinitive grammarல இந்த to எப்பவுமே எதை தான் ஃபாலோ பண்ணணும்னா base form of verb. to எதை தான் ஃபாலோ பண்ணும் ஈஸியான ஒரு க்ளூ to வந்திருந்தாலே என்ன தான் யூஸ் பண்ணணும் base form of verb followed by the base form of verb. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் to take. Governments around the world need to take dramatic action. அப்போ option B. Next. Choose the word that is opposite to the given word. தந்திருக்க வேர்டோட opposite word. Absurd. Absurd meaning பொருத்தமில்லாத. Absurdனா meaning என்னது பொருத்தமில்லாத. Next. Option A என்ன கொடுத்திருக்காங்க salient. Salient means முக்கியமான. Salient na meaning என்னது முக்கியமான. Inept. Inept means பொருத்தமற்ற. Realistic na என்னது யதார்த்தமா நடக்கிறது யதார்த்தமான. Asinine கழுதை போன்ற ஒரு அனிமலை தான் என்னன்னு சொல்லுவாங்க asinine. அப்போ absurd ஓட ஆப்போசிட் வேர்ட் என்னன்னா realistic. Next. Find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. The study has found an increasing correlation between social media usage and feeling of loneliness. Present perfect tenseல இருக்கு. Hasக்கு அடுத்து நம்ம எப்பவுமே என்னதான் யூஸ் பண்ணணும்னா verb வந்து எப்படி third form தான் யூஸ் பண்ணணும். இப்போ present perfectல present perfect pattern எப்படி இருக்கும்னா ஒரு verb இருக்கும். verb வந்து எப்படி தான் இருக்கும்னா has plus verb third form. verb third form. அப்ப இங்க வந்து என்னது has found. The study has found an increasing correlation between social media usage and feeling of loneliness. Find ஓட third form என்னது found. Next option B. Next question. Find in the following question out of the given 4 alternatives select the alternative which best expresses the meaning of the idiom or phrase. To pick or take up the gauntlet. To pick or take up the gauntlet na meaning என்னன்னா accept a challenge. ஏதாவது ஒரு challenge accept பண்றது. To reduce one's worth. Reduce one's worth means to make something less. To accept a challenge means take up the gauntlet. Take up the gauntlet. Next. To share the responsibility. To share the responsibility means to accept or carry out a part of duty. ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்றது. Carry out a part of duty. Next, to take a small task. Small task means to criticize. But to pick or take up the gauntlet means another to accept a challenge. Next. In the following question, out of the given 4 alternatives, select the alternative which best expresses the meaning of the idiom or phrase. To huff and puff means to huff and puff. அப்படின்னா என்னன்னா to breathe in a loud and heavy way. Breathe in a loud. To breathe in a loud and heavy way. Option A என்ன கொடுத்திருக்காங்க to be perplexed. To be perplexed means confused ஆகிறது. To be confused. Next, option B, to get into trouble. To get into trouble mean they are in a situation which is angry. ஏதோ ஒரு trouble ஆன situation, குழப்பமான ஒரு situation. To breathe heavily means huff and puff. Breathe heavily means huff and puff. Next, to speak ill of means say unkind things about someone. தேவையில்லாததை
பேசுறது. Say unkind things about someone. Say unkind things about someone. To huff and puff means another. Option C. To breathe heavily or rapidly because one is exhausted. Next. Choose the most appropriate antonym of the underlined word. Antonym means another opposite word. He made me think of an old-time magician more than anything, and I felt that with a touch of his wand, he could transform. Transform ஓட opposite word என்னது? மாற்றம். Transform னா meaning என்னது? மாற்றம். Alter. Alterனால என்னது? கொஞ்சம் alter பண்ணது. மாற்ற சொல்றது. Stagnate. Stagnate means என்னது? சுத்தமில்லாத. Commute. Commute means என்னதான்? மாற்று. Convertனால என்னதான்? மாற்று செயல்முறை. மாற்று செயல்முறை. அப்ப transform ஓட opposite word என்னது? Stagnate. Next question. Select the most appropriate option for the given blank. Can you dash me a favor this last time? Do na என்னது? ஒரு விஷயத்தை பண்றது. lend na என்னது? கடன் கேட்கறது. make na என்னது? எதையாவது உருவாக்குறது. அப்ப can you do me a favor? எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவீங்களா? do na என்னது? ஒரு விஷயத்தை பண்றது. Can you do me a favor this last time? Next. To be one. In the following question, out of the given 4 alternatives, select the alternative which best expresses the meaning of the idiom or phrase. To be on one's last egg. To be on one's last egg means extremely tired, close to death. Death க்கு பக்கத்துல இருக்குது. Close to death. To be near death means something that is ending. ஏதோ ஒரு விஷயம் என்னது முடிவுக்கு வரது. Something that is ending. To fuss about a trifle means to make a big deal. To make a big deal out. Next option C. To get married soon. To get married soon means என்னது? ஏதாவது ஒரு எஃபோர்ட்டை சீக்கிரம் பண்றது. Last day of work. Last day நால என்னதான்? Final day. Final day of work. Final day of work. அப்ப to be on one's last legs means என்னது? To be near death. Next. Find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. Do your better and avoid what others are saying about you. Better. Better வந்தீங்க என்னது? Comparative. Better வந்து என்னது கொடுத்திருக்காங்க? Comparative adjective. இந்த comparative adjective கூட நம்ம என்னது possessive இதை யூஸ் பண்ண மாட்டோம். your வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா possessive வந்திருந்தோம்னா your யூஸ் பண்ணுவோம். possessive adjectiveக்கும் ஒரு noun possessive adjective எதை தான் modify பண்ணும்? noun தான் modify பண்ணும். இங்க நமக்கு next word என்ன கொடுத்திருக்காங்க? comparative. So do better and avoid what others are saying about you. You are வந்து என்னது ஒரு possessive noun. அது எதை தான் modify பண்ணும்? noun தான் modify பண்ணும். Option D. Next. Select the alternative which best expresses the meaning of the idiom or phrase. Have a good run. Have a good run means to express a lot of success. Good நால என்னதான்? Success இருக்கிறதா. To experience a lot of success. To experience a lot of success. To experience joy another, have a good run. To escape from a prison. To escape from a prison means to got free from something. எங்க இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. To get free from something. To get free from something. Next. A good amount of money. A good amount of money means என்னது? Large amount of money நம்மள்ட்ட இருக்கிறது. Large amount of money. Next.
A long journey. A long journey means trip that takes a long time. ஒரு நீண்ட பயணம் போகிறது தான் என்ன சொல்லுவோம், லாங் ஜோன். trip that takes a long time. ரொம்ப நீண்ட தூர பயணத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, லாங் ஜேர்னி. அப்போ have a good run means to experience joy or success. Next, find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. You have been ignoring me since the past 3 days. Since நம்ம வந்து எங்கே தான் யூஸ் பண்ணணும்னா continuity of time. Continuity of timeக்கு தான் வந்து என்னது யூஸ் பண்ணணும், since வந்து யூஸ் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, past 3 days. என்ன கொடுத்துருக்காங்க, past 3 days. ஒரு duration கொடுத்துருக்காங்க, indicates a duration. ஒரு குறிப்பிட்ட டைமை கொடுத்துருக்காங்க, indicates a duration. ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் எல்லாம் கொடுக்கும்போது என்ன தான் யூஸ் பண்ணுவோம், for. You have been ignoring me for the past 3 years, இல்லைனா for the past 3 weeks, past 3 days. Since எதுக்கு தான் யூஸ் பண்ணணும், continuity of time. குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, duration கொடுத்துருந்தாங்கன்னு என்ன யூஸ் பண்ணலாம், for. Next, find the part of the given sentence that has an error in it. If there is no error, choose no error. My colleague thinks that I am inferior. The inferior than her. Inferior, superior, junior, senior. இந்த வேர்டுக்கு அப்புறம் எல்லாம் than இருந்துன்னா என்ன தான் யூஸ் பண்ணணும், to தான் யூஸ் பண்ணணும். My colleague thinks that I am inferior to her. Option C. Next, ignoring it. Option B. Choose the idiom or phrase that can substitute the highlighted group of words meaningfully. You must keep it in mind because it's important to remember. Because it's important to remember. இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, that living in cities is very experience. Beat the brains. In the dark. In the dark means என்னது, ரொம்ப ப்ளூமாக இருக்கிறது. In seventh heaven means என்னது, அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. bear something in mindனா என்னது, எதையாவது மைண்டில் வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்போ in mind because it's important to rememberனா என்னதான் யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் டி. bear something in mind. Next, choose the idiom or phrase that can substitute the highlight of words meaningfully. Finally, everything in public knowledge. In public knowledge. And now people will decide the outcome. Break a leg. Break a leg means another good luck. Throw thick and thin. Throw thick and thin means another எந்த சிச்சுவேஷன்லேயும் என்னது ஹெல்ப் பண்ணுறது. த்ரோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்லேயும் ஹாப்பியாக இருக்க சிச்சுவேஷன்லேயும். பிரைட் ஸ்பார்க் மீன்ஸ் என்னது, தேர் ஐடியாஸ் ஆர் கிளவர். ஐடியாஸ் இல்லைன்னா ஆக்ஷன் கிளவராக இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க, பிரைட் ஸ்பார்க். நெக்ஸ்ட், அவுட் இன் த ஓப்பன்னா தான் என்னது, பீப்புள் நோ த நியூஸ் இன் பப்ளிக். பப்ளிக்கில் ஒரு விஷயம் தெரியாதா என்னன்னு சொல்லுவாங்க, அவுட் இன் த ஓப்பன். அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், choose the most appropriate antonym. Antonym na enadhu, opposite word. Russia brandishes the thread of a gauze cut off to squeeze give and course oda antonym word. இந்த course oda antonym word. Course means enadhu, வற்புறுத்தல். ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது, வற்புறுத்தல். ஃபோர்ஸ்னா என்னது, ரொம்ப வலிமையாக இருக்கிறது. அசிஸ்ட்னா என்னது, உதவி. பல்லினாலும் என்னதான், கொடுமைப்படுத்துகிறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, பல்லி. இன்டிமிடேட்னா என்னது, மிரட்டுவது, இன்னொருத்தங்கள கம்பல் பண்ணுறது. அப்போ க்ளோஸ், இந்த வேர்டோட ஆப்போசிட் வேர்டு என்னது, அசிஸ்ட். நெக்ஸ்ட், fill in the blank with the most appropriate option. I have taken care that the door is locked and the window dash fastened. Deeplyனா என்னது, ரொம்ப ஆழமாக இருக்குது, ரொம்ப டீப்பாக எதையாவது யோசிக்கிறது. செக்யூர்லினா என்னது, பாதுகாப்பாக இருக்குது. அன்ஃபிக்ஸ்டா என்னது, கரெக்டாக ஃபிக்ஸ் இல்லாமல் இருக்கிறது. அப்போ I have taken care that the door is locked and the window securely fastened. Securely fastened. Option B. Thank you.